Organoid Intelligence OI Biological Wetware Computer Brainware. Hi, this is Soumya. நம்ம இன்னைக்கு பார்க்க வர டாபிக் ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ். ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது ஓஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் இதை வந்து பிரைனோவேர், பயாலஜிக்கல் வெட்வேர் கம்ப்யூட்டர், அதர்வைஸ் பயாலஜிக்கல் ஹார்ட்வேர் அப்படிங்கிற டேர்மில் வந்து இது சொல்லப்படுது. ஹியூமன் பிரெயின் செல்லில் 3D கல்ச்சர் மூலமாக பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், அதர்வைஸ் பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. இந்த டெக்னாலஜியோட நேம் தான் வந்து ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ். இதில் நான் ஆர்கானிக் மெஷின்ஸ்க்கும் ஆர்கானிக் மெஷின்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகும், ஸோ இதில் எப்படி இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓஐ வந்து இதோட காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து ஒரு பைத்தான் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும், ஒரு பிரெயினை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பிரெயின் ஆர்கனைடில் டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ண சென்ட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. என்ன அப்படின்னா பிரெயின் இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த ஓஐ வந்து ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டும் லேர்னிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, லேர்னிங் அண்ட் மெமரி ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ட்ரீட்மெண்ட்னா இதில் நியூரலாஜிக்கல் டிஸார்டரில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிமான்ஷியா அப்படின்னா என்னென்னா, அவங்கள வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களால மெமரைஸ் பண்ணுறதும் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிறதோ அந்த அறிவாற்றல் தன்மை வந்து குறைவாக இருக்கும் அந்த டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிஸார்டர் இருக்கக்கூடிய கேசஸ்க்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். இதில் பிரெயின் ஆர்கனைடு வந்து பொருத்திடுவாங்க. இந்த பிரெயின் ஆர்கனைடு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மல்டி எலக்ட்ரோட் அரே வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மல்டி எலக்ட்ரோட் அரே அப்படிங்கிறது ஹை டென்சிட்டியில் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மல்டி எலக்ட்ரோட் அரே தான். இது பிரெயின் ஆர்கனைடில் இருந்து சிக்னல்ஸை வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது நியூரான்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும், அதுலேருந்து ஒரு நியூரான்லேருந்து அனதர் நியூரானுக்கு வந்து சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக, சென்ட் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்தப்படுறதுக்காக இது ஹை டென்சிட்டி மல்டி எலக்ட்ரோட் அரே பயன்படுத்தப்படுது. இந்த ஹை டென்சிட்டி மல்டி எலக்ட்ரோட் அரே வந்து நான் லீனியர் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் வந்து இது ஆக்டிவேட் பண்ணும். இந்த நான் லீனியர் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியோ டெம்போரல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஏன்னா பிரெயின் ஆர்கனைடில் வந்து சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஸோ சிக்னல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக்கலாக அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கு தான் வந்து ஸ்பேசியோ டெம்போரல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து நான் லீனியர் டைனமிக்ஸ் பயன்படுத்தப்படுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேடிங் மெமரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெமரைஸ் பண்ணுறதுக்கும் அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்களை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இதோட நியூரலாஜிக்கல் டிஸார்டர் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இது மேஜராக வந்து இந்த ஓஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த ஓஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து ஹியூமன் பிரெயின் செல்லை வந்து 3D கல்ச்சர் மூலமாக இவங்க எக்ஸ்டர்னல் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இந்த 3 ப்ராசஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேசியோ டெம்போரல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், நான் லீனியர், செகண்ட் ஒன் நான் லீனியர் டைனமிக்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபேடிங் மெமரி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 3ஐயும் வந்து ஒரு நான் லீனியர் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறது. ஹை டென்சிட்டி மல்டி எலக்ட்ரோட் அரே தான் இந்த பிரெயின் ஆர்கனைடில் பயன்படுத்தப்படுது. இதனால் ஒரு லேர்னிங் வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கான லேர்னிங் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்குதா நடக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சூப்பர்வைசர் தேவைப்படுறதில்லை. ஆனால் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான் வந்து இதில் நடக்கும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதே நேரத்தில் இந்த ட்ரைனிங் ப்ராசஸ், ஸோ எது வந்து அடுத்தடுத்து இந்த டேட்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பேஸ் ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆக்டிவில் இருக்கும். அடுத்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து நடக்குது இல்லை, அப்படி நடக்கக்கூடிய இந்த ஆர்கனைடு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைடு எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறது கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஒருவேளை இன்கேஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஷேப் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் இதில் அந்த அரே டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மல்டி எலக்ட்ரோட் அரே வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் ஓஐ, ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ். இதுக்கும்
நான் ஆர்கானிக் மெஷின்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஆர்கானிக் மெஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நார்மல் சிலிக்கான் சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிலிக்கான் சிப்ஸ்க்கும் பிரைன் இன்ஸ்பயர்டு சிலிக்கான் சிப்ஸ்க்கும் என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து பிரைன் டெவலப்மெண்ட் இருக்கும், லேர்னிங் அண்ட் மெமரி ப்ராசஸ் இருக்கும். அதில் நார்மலாக இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸாக என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும். ஆனால் அதில் லேர்னிங் டேர்ம்ஸ் இருக்காது, கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிமிக் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைன் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆனால் நான் ஆர்கானிக் மிஷின்ஸ் வந்து அந்த மாதிரி எதுவுமே ப்ராசஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதெல்லாம் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ். நான் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் தோமஸ் ஹாட்டும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதாவது சிலிக்கான் சிப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது சிலிக்கான் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர்ஸை வந்து ஈஸியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் வந்து அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து லேர்னிங் ப்ராசஸில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது பிரைன் தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அப்போது ஒரு சுப்பீரியர் லேர்னிங்க்கும் ஸ்டோரிங்க்கும் வந்து விச் ஒன் இஸ் த பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைன். அப்போ பிரைன் ஆர்கனைடு அப்படிங்கிறது தான் ஒரு பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெட்டர் இன்டெலிஜென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இல்லை பிரைன் அவேர் அப்படிங்கிற டேர்ம்ஸ் கொண்டு வந்து இல்லை பயாலஜியில் ஹார்ட்வேர் அப்படிங்கிற வரைக்கும் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே அதர் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரைன் வந்து பர்ஃபார்ம் பண்ணப்போ லேர்னிங் டேர்ம்ஸில் இருக்கும் போது பிரைன் வந்து சீக்வென்ஸியெல்லாம் பேரலாம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அப்போ வந்து அதில் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுல தடைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைடை யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே வந்து பெட்டர் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சோம்யா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.